إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த தீனுக்காக தங்களுடைய உடல்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் பாராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அது முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த இன்னருமை இஸ்மாவின் சொந்தங்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வர முடியுமான்னு நினைச்ச நிலைமையில அல்லாஹ் தஆலா என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக அன்பு சகோதரர்களே, அழகிய கடன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திருமறையுடைய சூரத்துல் பக்ரா அதாவது ஆரம்பத்துடைய வசனங்களிலேயே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதை பற்றி சொல்லும் போது அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், பயபக்தியுடையவர்கள் யார் என்றால் புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையும் உறுதியாக கடைபிடித்து ஒழுகுவார்கள், இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த முஸ்லீமுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லும் போது தொழுகையை சொல்வதோடு மாத்திரம் அல்லாமல் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திலே தொழுகை புரிந்து கொள்ளப்பட்ட அளவுக்கு இல்ல பிற வணக்கங்கள் புரிந்து கொள்ளப்பட்ட அளவுக்கு இந்த சதக்கா என்று சொல்லப்படக்கூடிய, இந்த ஜிஹாத்தியல் மால் என்று சொல்லப்படக்கூடிய, இந்த இத்தகம் என்று சொல்லப்படக்கூடிய, நகல் இன்ஹால் என்று சொல்லப்படக்கூடிய, இன்ஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தர்மம் என்பது நம்முடைய சமூகத்திலே அவ்வளவாக தெளிவுபடுத்தப்படவில்லை. திருமறையில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி வரக்கூடிய வசனங்களை விட 167 முறை இன்ஃபாக்குனுடைய துணை விஷயங்களையும் பற்றி திருக்குரான் அழகாக பேசி காட்டுகிறது. அப்ப திருக்குரானை பொறுத்த வரைக்கும், திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தொழுது நோன்பு வச்சு கடமையானவங்க ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சுட்டா போதும், நாம வேற எதுவும் செய்ய தேவையில்லை என்ற ஒரு மனப்பாங்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஈமான் முழுமையாக வேண்டும் என்றால், என்னுடைய ஈமான் முழுமையாக வேண்டும் என்றால் முதலில் நாம பாக்கெட்ல தான் ஈமான் கொள்ள வேண்டும். அதுதான் முதல் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம 29 நோம்பு சில பேருக்கு வரும், சில பேருக்கு 30 நோம்பு வரும், 31 நோம்புனா கூட வச்சிருவோம், இல்ல 8 இல்ல 20 தான் தொழுவுன்னா கூட ஒருவேளை தொழுதுருவோம். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பாக்கெட்டை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, உங்களுடைய செல்வத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம பாக்கெட்டை தியாகம் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காகவே நேசித்தார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வெறுத்து கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்தார்களோ அவர்களுடைய ஈமான் முழுமை பெறுகிறது என்று சொன்னார்கள். அப்ப நம்முடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காகவே தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது. நீங்க ஈமான்தாரிகளாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னவா இருக்க முடியாது, கஞ்சனா இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் கான்ட்ரடிக்டிங் கேரக்டர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் வாரி வழங்குகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருப்பார், சூனத்துக்கு நெருக்கமானவராக இருப்பார், மக்களுக்கு நெருக்கமானவராக இருப்பார்,
நரகத்துக்கு வெகு தூரமானவராக இருப்பார். அதே சமயத்துல யாரு அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கொடுப்பதே போதும் என்று மனப்பால் குடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு தூரமாக, சூனத்துக்கு தூரமாக, மக்களுக்கு தூரமாக, நரகத்துக்கு நெருக்கமாக இருப்பார்கள். எனவே முஸ்லிம்களாக நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் என்பது, சதகா என்பது, இன்ஃபாக் என்பது ஏதோ போனால் போகும் என்று செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது உங்களுடைய தஸகியாவோடு தொடர்புடையது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று மக்களை பரிசுத்தப்படுத்துவது. மக்களை பரிசுத்தப்படுத்துவது என்றால் அவர்களுடைய பொருளை கொண்டு பரிசுத்தப்படுத்துவதும் அதில் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பதும் ஈமானின் ஒரு பகுதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதை பற்றி சொன்னார்கள் என்றால், கருமையான ஆலிமை விட, கருமையான அறிஞரை விட அள்ளி கொடுக்கும் மடையன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன். நல்லா கேட்டுங்க, இல்முக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அறிஞராக இருந்து அவர் கருமையாக இருக்கிறார், கஞ்சனாக இருக்கிறார், அவரை விட யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்கிறார்களோ, அவர்களை இல்மில குறைபாடுடையவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே கொடுத்தால் உள தூய்மையோடு கொடு என்பதல்ல, கொடுங்க உள தூய்மை வரும், அதான் முக்கியம். எனக்கு உள தூய்மை வந்த பிறகு கொடுக்கிறேன்றது கிடையாது, உள தூய்மை வருவதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் தான் கட்டளை இடுகிறான், நபியே அந்த மக்களுடைய பணத்திலிருந்து சதக்காவை எடுங்கள்றான். போய் கேளுங்கள்லாம் சொல்லல. இது ஒரு இஸ்லாமிய அரசு இருந்திருக்குமானால் நாம நம்மிடமிருந்து என்ன பண்ண, சதக்காவை எடுக்கும். நீங்கள் ஒரு இடத்தை, நிலத்தை தரிசாக வைத்திருப்பதற்கு இஸ்லாமிய அரசாங்கத்தில் அனுமதி இல்லை. ஒண்ணு நீங்க பயன்படுத்தணும், இல்லைன்னா யாருக்காவது பயன்படுத்த கொடுக்கணும், இல்லைன்னா அரசாங்கம் பறிமுதல் செஞ்சுட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன போச்சு, சென்னைக்கு மிக அருகில் சொல்லிட்டு 400 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளவு தூரம் வளர்ச்சி போட முடியுமோ வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பருக்கும் ஒரு பிளாட் வாங்கி போட்டாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மனம் திருப்தி அடைய மாட்டேங்குது. அது எப்ப பிரச்சனையா இருக்குன்னா ஜக்காத் கொடுக்கல பிரச்சனையா வருது. அப்பதான் கேள்வி வருது, இது சொந்தத்துக்கு வாங்கினதா, அப்ப ஜக்காத்துல சேர்க்கலாமா, இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினதா அப்படின்ற ரமலான் வரைக்குள்ளதான் நம்மள்டயே எத்தனை பிளாட் இருக்குதுங்கிற கணக்கே நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செல்வத்தை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா தஸகியா உங்களுக்கு வரும். அப்ப உங்களுடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் பாக்கெட் ஈமான் பெற வேண்டும். ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ் போறதுல இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிப்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். முதலில் நம்முடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அப்படி பொருளாதாரத்தை அர்ப்பணித்த காரணத்தினால்தான் சஹாபாக்கள் தஸகியா செய்தார்கள். இன்னும் கேட்டா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடின் காரணமாக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடைய ஷரத்துகளை அவங்க பிடிக்கல. இப்ப ரசூலோட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம், நீங்க தூதர்தானெல்லாம் கேட்கிறாங்க. அதை கேட்டதற்காக மனம் வருந்தி கஃபாரா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியாக செய்த பாவத்தை கழுவுவதற்கும் தர்மத்தை செய்யக்கூடிய மக்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் அழகிய கடனை கொடுங்கள். நம்ம இந்த தலைப்பு வந்து அழகிய கடன். அழகிய கடன் தான் என்ன, எல்லாரும் தான் கடன் கொடுக்குறாங்க. மீட்டர் வட்டி இருக்கு, அப்புறம் நிறைய விதமான வட்டிகள்லாம் இருக்கு. எல்லாம் இன்னைக்கு சில பேர் பணம் கொடுத்துட்டு நாளைக்கே கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப இதுக்கு மத்தியில் அழகிய கடன் தான் என்ன, அவங்க ஒரு 10 நிபந்தனைகள் சொல்றாங்க. ஒன்று, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுடைய ஹலாலான வருமானமாக இருக்க வேண்டும். நீங்க பாட்டு கொள்ளடிச்சுட்டு, நீங்க பாட்டு வட்டி தொழில சம்பாதிச்சுட்டு, நீங்க பாட்டு சாராயத்துல பெரிய காசு பார்த்துட்டு அதுல இருந்து தர்மம் செய்யக்கூடாது. உங்களுடைய ஹலாலான வருமானத்திலிருந்து தர்மம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நல்லதை தர்மம் செய்யுங்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தவற்றிலிருந்தும் நல்லதையே செலவு செய்யுங்கள். கெட்டதை தேடி அவற்றை நீங்கள் நாடாதீர்கள். ஏனெனில் அத்தகைய பொருட்களை வேறெவரும் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் வெறுப்புடன் கண்மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். அப்ப நீங்கள் அழகிய கடன் என்றால் முதலில் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும்.
மூன்றாவது, நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்க வேண்டும். பயானுக்கு வரீங்க, பயான்ல இன்ஸ்பயர் ஆகுறீங்க, அதன் மூலமாக நீங்க கொடுக்கணுமே தவிர யாராவது நம்மள சொல்லிடுவாங்களோ, நம்ம கொடுக்கலன்னா நம்மள கஞ்சம் சொல்லிடுவாங்களோ என்பதற்காக சொல்லக்கூடாது. நான்காவது, தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டும். ஒரு மனிதருக்கு பொருளாதாரம் தேவைன்னா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும். அவருக்கு ஒரு தொழில் செய்வதற்கான உபகரணங்கள் தேவை என்றால் அதை கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, நீங்கள் கொடுப்பதை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு எதாவது நடந்து கொண்டிருக்கிறது. 100 ரூபாய் சதக்கா கொடுத்துட்டு சதக்கா வாங்கணும் பயந்துட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த வாரம் பேப்பர் வந்தாதான் தெரியும் அவன் போட்டோ வருதா இல்லையான்னு. 100 ரூபாய் சதக்கா வாங்கிட்டு அவன் போட்டோவை எல்லாத்துலயும் பிளாஷ் பண்றான். இப்படி பண்ணா தன்மானம் உள்ள ஒருவரும் சதக்கா பெற மாட்டாங்க. சதக்கா என்பது பிறரை அசிங்கப்படுத்தக்கூடிய செயலாக இன்றைய இஸ்லாமிய சமூகம் மாற்றிவிட்டது. அப்படி அல்ல, சதக்கா என்பது அவர்களுடைய உரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம் நீங்கள் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்போனை போல கொடுத்ததை சொல்லி காண்பித்து உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். தான தர்மம் செய்யாமல் இருப்பது ஒரு நஷ்டம் என்றால், தான தர்மம் செய்து அதனுடைய பலன் பெறாமல் இருப்பது அதை விட மோசமான நஷ்டம். இப்ப நீங்க செய்யக்கூடிய தான தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. ஏழாவது விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் என்பது அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கிக் கொள்ளவும் யார் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓமையாவது, உயரமான பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதன் மேல் பெருமழை பெய்கிறது, அப்போது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 9வது விஷயம், நம்ம அதிகமாக தர்மம் கொடுத்தாலும் குறைவாக கொடுத்த மாதிரி என்ன வேண்டும். நான் சில பேர் பார்ப்பீங்க, எப்படின்னா யாராவது சந்தாக்கு போனீங்கன்னா, வசூலுக்கு போனீங்கன்னா முதல்ல நோட்டு புக் வாங்கி பார்ப்போம், யாரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்களோட 1 ரூபா நான் ஜாஸ்தி போடணும். அப்படி இல்லாமல் அதிகமாக கொடுத்தாலும் நம்ம குறைவா கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். 9வது விஷயம், உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்க கொடுக்க வேண்டும். நம் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், இந்த ஒரு வசனம் இறக்கப்பட்ட போது பைருவாங்கிற தோட்டத்தை என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்தமாக தர்மம் செய்து விடுகிறார்கள். ஏன்னா அது அவர்களுக்கு பிடித்தமான தோட்டமாக இருந்தது. 10வது, தர்மம் கொடுக்கக்கூடிய நாம் நம்மை பெரியவராகவும் வாங்கக்கூடியவரை சிறியவராகவும் எண்ணக்கூடாது என்று 10 விதமான கட்டளைகள் எடுக்கிறார்கள். இந்த 10 விதமான கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு நாம நம்முடைய சதக்காக்களை, நம்முடைய தர்மங்களை, நம்முடைய இன்பாக்குகளை நாம் அலசி பார்த்தோம் என்றால் நாம முழுமையான அழகிய கடனை கொடுக்கிறோமா என்பது புலப்படும். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் எப்படி கொடுத்தோமோ பரவாயில்ல, இனிமேலாவது நாம் இந்த அழகிய கடனை கொடுக்கும் போது இந்த 10 நிபந்தனைகள் அதில் இருக்கிறதா என்பதை நாம் ஒருவருக்கொருவர் உரசி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய வணிகர் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நியத்து செய்றாங்க. சஹாபாக்கள் இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா நான் இந்த தர்மம் செய்யறேன் அப்படின்னு நியத்து வைக்கக்கூடிய பழக்கம். பத்ர் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றால் முஸ்லிம்கள் அணியில் உள்ள அனைவருக்கும் 400 தீனார்கள் கொடுப்பேன் என்று நியத்து வைக்கிறாங்க. முஸ்லிம்கள் பத்ர் போர் நமக்கு தெரியும், 313 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அங்க 1000க்கும் மேற்பட்டவர் வந்தாங்க. அப்ப அவங்க நியத்து வைக்கிறாங்க, முஸ்லிம்கள் வென்றால் முஸ்லிம்கள் அணியில் உள்ள அனைவருக்கும் 400 தீனார்கள் கொடுப்பேன். முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஆனால் அது அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய மகன் ஷஹீதாகி விடுகிறார். இரவு எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க, என்ன வெற்றி பெற்றுட்டாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு மட்டும் தூக்கம் வரல. புரண்டு படுக்கிறாங்க. ஏன் தூக்கம் வரல? ஐயோ நமக்கு தெரியாம நீத்து வச்சுட்டோம்னா, சில நேரம் நம்ம அப்படித்தான் வைப்போம். சில நேரங்கள்ல இது நடக்காதுன்றதுக்குள்ள யாரா இது நடத்திட்டேன்னா நான் உனக்கு இதை நான் தர்மம் செய்யறேன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நீருக்கு என்ன பண்றது, வாபஸ் வாங்கிக்கிறது. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எதுக்கு புலம்புனாங்க, எதுக்கு புரண்டாங்க? தன்னுடைய மகன் இறந்து விட்டதை எண்ணியா, இல்ல தெரியாம நம்ம நியத்து வச்சுட்டோமே, இந்த 313 சஹாபாக்களுக்கும் 400 தினார்கள் கொடுத்தா கிட்டத்தட்ட 1,25,000 திரகங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் திரம், 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணுமே என்பதை நினைத்தா புலம்பினார்கள் என்று கேட்டால் இல்ல. எப்படி ஒரே இரவில் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கும். இன்னைக்கு இரவுக்குள்ள கொடுக்கணும், யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்.
ரொம்ப யோசிக்கிறாங்க. கடைசியில ஒரு வீட்டு கதவை தட்டி யாருக்கும் தெரியாமல் எல்லாரையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சுபுவுக்கு எதுவுமே நடக்காததை போன்று தொழுகைக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மானை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, உங்களுடைய செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். உங்களுக்கு சலாம் சொல்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த கருளாசன் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய கடனை சிறப்பாக செய்ததற்கான அழகான எடுத்துக்காட்டு. அதற்காக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசேஷமாக இவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுக்கிறார்கள். வக்கீயுல்லாஹி வ ரசூலுஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலாளர். அன்று முழுவதும் அவர் அடைந்த சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சியே இருக்காது, எல்லையே இருக்காது. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தர்மத்தை, சதக்காவை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். ஏன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். ஒரு சமயம் மதீனாவுக்குள்ள வராங்க. 700 ஒட்டகத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய கேரவானை திரட்டி கொண்டு வருகிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸை சொல்றாங்க. என்ன ஹதீஸ்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து தவழ்ந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. தவழ்ந்து சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக, தவழ்ந்தாவது சொர்க்கத்துக்கு போறமே என்ற காரணத்திற்காக அந்த 700 ஒட்டகத்தையும் அதில் உள்ள அத்துணை சொத்துக்களையும் உடனே அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல நம்முடைய நிய்யத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கிறது அழகிய கடன்ல. உங்களுடைய செயல்கள் குறைவானதாக இருக்கும், ஆனால் உங்களுடைய நிய்யத் சரியானதாக இருந்தால் அது மிகப்பெரிய புள்ளியை பெற்றிருக்கும். அதான் ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு திரகம் 1,00,000 திரகங்களை முந்தி விடுங்கிறாங்க. ஒரு திரகம் 1,00,000 திரகங்களை முந்திவிடும். எப்படி? இது குமாரசாமி கணக்கெல்லாம் இல்ல, இது சரியான கணக்கு தான். எப்படி 1,00,000 திரகங்கள்? அவருக்கு 10,00,000 திரகம் இருக்கு, அதுல 1,00,000 தர, 10ல் ஒரு பகுதியை தர. இன்னொரு ஆள்கிட்ட 2 திரகம் தான் இருக்கு, அவன் 1 திரகத்தை தரான். சோ அந்த ஒரு திரகம் என்ன பண்ணுது? 1,00,000 திரகங்களை முந்தி விடுகிறது. அப்ப அழகிய கடனை கொடுக்கும் போது நம்முடைய நிய்யத்துக்கு மகத்தான பங்கு இருப்பதை நாம் உணரலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஹதீஸுடைய கருத்து, 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுல நம்ம யாருன்றதை நாமளே நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். முதல் மனிதர், அவர் அறிஞராக இருப்பார், செல்வந்தனாகவும் இருப்பார். அவர் அறிஞராக இருந்த காரணத்தினால் அறிவு ரீதியாக யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் என்பதை அறிந்து செலவு செய்கிறார். அவருக்கான கூலி அல்லாஹ்விடத்துல மிகப்பெரியது. இரண்டாம் அவர் அறிஞராக இருக்கிறார், ஆனா செல்வம் இல்ல, எனக்கும் செல்வம் இருந்தால் நான் இவ்வாறு செலவு செய்வேனே அப்படின்னு நினைக்கிறார். 2 பேருக்கும் ஒரே விதமான கூலி கொடுக்கப்படுங்கிறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஏழையா இருக்குள்ள நினைக்கிறோம், நமக்கு செல்வம் வந்தா நம்ம செய்வோமே என்ன. செல்வம் வந்த பிறகு நமக்கு என்ன பண்றது இல்ல, அந்த எண்ணம் வருவதில்லை. மூன்றாவது மனிதர், கல்வி இல்ல அவர்கிட்ட, ஆனா அல்லாஹ் அதிகமான செல்வத்தை கொடுக்கிறான், அவர் மோசமான வழியில செலவு செய்யறார், அவருக்கு நிச்சயமான ஒரு படுபாவியாக இருப்பார். இன்னொரு மனிதர், 4வது மனிதர், அவருடைய கல்வியும் இல்ல, செல்வமும் இல்ல, ஆனா என்ன நினைக்கிறாரு, எனக்கும் அவனை போல செல்வம் இருந்தா நானும் சுகபோகமா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறார். இருவருக்கும் ஒரே விதமான தண்டனை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம முதல் 2 கேட்டகரியில வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் மாற முடியும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேரன் ஸைனுல் ஆபிதீன், அதாவது மிகப்பெரிய வலி, அவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஈராக் நகரத்தில் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு, வசதியற்றவர்களுக்கு இரவிலே போய் அவங்க வீட்டுல முன்னாடி உணவு பொட்டல்களை வைத்துட்டு வந்துருவாராம். டெய்லி செக் பண்ணி பார்க்கறாங்க, யாரா வந்து வச்சுட்டு போறதுன்னு. உளவுத்துறையெல்லாம் வச்சு பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஸைனுல் ஆபிதீன் இறந்த அடுத்த நாள் உணவு பொட்டலம் வரல. அப்ப இவர்தான் வச்சிருக்கிறாங்கிறது தெரிஞ்சுது. இதுதான் மறைத்து செய்வதனுடைய மிக உயர்ந்த நிலை. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தர்மம் செய்வதிலும் நமக்கு ஒரு அழகான படிப்பினை இருக்கிறது. நாம தர்மம் அவர்கள் நம்ம செய்யும் போது நாம ஏதோ பரிதாபப்பட்டு செய்யறோம், யாருக்காவது ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷன்ல செய்யறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திர்ஹத்தை கொடுக்கும் முன்னால் திர்ஹத்தை அத்தர் பாட்டிலில் நனைத்து கொடுப்பார்கள். அது கேட்கப்படுது,
தினத்தை நன்கூட கொடுப்பதற்கு எதுக்கு அத்தர் பாட்டல் நினைச்சு கொடுக்குறீங்க? இது அந்த ஏழையுடைய கையை தொடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கையை தொடுகிறது அல்லவா? அதனால்தான் நறுமணமாக இருக்க வேண்டும் என்று நான் அத்தரில் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய இப்ப நம்ம தர்மம் செய்யக்குள்ள அந்த உணர்வு நமக்கு வரணும். நாம யாராவது ஒரு மனிதருக்கு கொடுக்கல, அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய கடன், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன், அல்லாஹ் நமக்கு இந்த கடனை வறுமையில பன்மடங்காக பல்கி தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதே போல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தடவை ஒரு விருந்தினரை அவருக்கு உணவு கொடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுக்கு போனா உணவு இல்ல. கடைசியில் என்ன பண்றாங்க, குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு விளக்கை அணைத்து விட்டு அந்த விருந்தினருக்கு உணவு கொடுத்த செயலை அல்லாஹ் என்ன பண்றான், புகழ்கிறான் என்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப உணவு கொஞ்சமா அதையும் தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் தர்மம் செய்ய வேண்டும். வெறும் அம்பானிகளும் அதானிகளும் மட்டும் தர்மம் செய்யணும் கிடையாது, ஏழை பாலைகளும் தர்மம் செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சிறந்த தர்மம்னா எது தெரியுமா? உனக்கு தேவை என்ற நிலையிலும் கொடுப்பதுதான் சிறந்த தர்மம். உனக்கு தேவை என்ற நிலையிலும் கொடுப்பதுதான் சிறந்த தர்மம். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன வந்து போச்சு, ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். ஜக்காத்தை கொடுத்தா வறுமை வந்துடும், தர்மத்தை கொடுத்தா வறுமை வந்துடும், நாம பிச்சைக்காரனா போயிடுவோம் என்று ஷைத்தான் நம்ம இடத்துல என்ன பண்றான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ், பேரித்தம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்? பணக்காரர்களுக்கு சொல்லப்பட்டதா? இல்ல, ஏழைகளுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா பணக்காரர்களால டன்னா கொடுக்க முடியும், பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது என்ன பண்ணுங்க, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் அவருடைய மகள், இருந்தாலும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஏழை சஹாபியுடைய மனைவி. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அஸ்மாவே அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி தெளிங்கள். எல்லாத்துலயும் கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வும் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவான் என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எதுவுமே இல்லை, ஒரு திரவம் கூட இல்லை, நான் என்ன பண்றது? அதுக்கும் இஸ்லாம் வழி சொல்லுது, நீங்கள் பிறரை கொடுக்க தூண்டுங்கள், உழையுங்கள், அந்த விஷயங்கள்ல கொடுக்க தூண்டுங்கள். அதைதான் நம்ம அராயித்தல்லுதி சூறால நம்ம பார்க்கிறோம். மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யார் என்று பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அவன் தானும் கொடுப்பதில்லை பிறரையும் கொடுக்க தூண்டுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கிறோம், அபூ லம்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க மிக பரம ஏழை, அவங்கள்ட்ட கொடுக்க எதுவுமே இல்லை. அவங்க ஒரு நியத்து வைக்கிறாங்க. என்ன நியத்து அப்படின்னா, என்னால பணத்தை சதக்கா செய்ய முடியாது, அதனால் என்னை யாராவது திட்டினால் என்னுடைய நன்னடத்தையின் மூலம் நான் சதக்கா செய்வேன். யாராவது என்னை திட்டினா பொறுமையாக இருப்பதை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், சதக்கா செய்வேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ லம்லாவை போல யாராவது சதக்கா செய்ய முடியுமா என்று புகழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த சதக்கா கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ, சதக்கா கொடுக்க தூண்டுவது எவ்வளவு முக்கியமோ, சதக்கா கொடுப்பவர்களை குறை சொல்வது இஸ்லாத்தின் பார்வையில் மிக கடுமையான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட சில பேரை பார்க்கிறோம், யாராவது நம்ம சொந்தத்துல சில குடும்பங்கள் இருக்கும், கிள்ளி கூட கொடுக்க மாட்டான். எவனாவது உமர் பின் அப்துல் அஜீஸ் போல அந்த குடும்பத்துல வந்து அள்ளி கொடுப்பான். அப்படி அள்ளி கொடுத்தவங்க என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுப்பதை தடை செய்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கிறார்கள். உதாரணத்துக்கு தபூக் போரிலே பார்க்கிறோம். தபூக் போரின் போது அந்த குதுபாவில மிம்பர் படியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள். மிம்பர் படியில் ஏறும்போது சொல்றாங்க, முதல் படியில் ஏறும்போது சொல்றாங்க, வாரி வழங்குங்கள் இந்த போருக்காக. ஏன்னா அந்த போர் முஸ்லிம்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு போர். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த போருக்காக நான் 100 ஒட்டகங்களை அதனுடைய தலை கவசத்தோடு அந்த தளவாடங்களோடு நான் அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிக்கிறேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, இந்த செயலை ஏற்றுக்கொள்வானாகங்கிறாங்க. இரண்டாவது படியில் ஏறும்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் 300 ஒட்டகங்களை அதனுடைய போர் தளவாடங்களோடு நான் சதகா செய்கிறேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் இனி செய்யும் எந்த பாவமும் பாதகமாக அமையாது.
இனி அவர் எந்த பாவத்தை செஞ்சாலும் என்ன பண்ணுவான், அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிச்சிடறாங்கிறாங்க. அடுத்த 3வது படி ஏறும்போது நான் 999 ஒட்டகங்களையும் 50 குதிரைகளையும் 700 திரகங்களையும் இந்த போருக்காக தருகிறேங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அவருடைய நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அவர் செய்யவிருக்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாங்க. எதன் காரணத்தினால்? தர்மத்தின் காரணத்தினால். வெறும் தொழுகை வெறும் நோன்பினால் அல்ல, சதக்கா செய்த காரணத்தினால். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், செய்த பாவம் என்பது வேற, செய்ய போக பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு லைசன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் கிட்ட செய்வோம். சில பேர் ஹஜ்ஜுக்கு எங்க ஊர்ல எல்லாம் லேட்டா போவாங்க. ஏங்க லேட்டா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு தான் பாவம் செய்யக்கூடாது, அதனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா ஹஜ்ஜுக்கு போற மாதிரி. அந்த மாதிரி அல்ல அந்த சஹாபாக்கள் சமூகம். ஜக்கரியா பாய் சொன்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு செல்வம் கிடைத்தால் அதை தொல்லையாக கருதினார்கள். நம்மள போல என்ன பண்ணல, அதை ஒரு லாபமாக கருதவில்லை. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்புகிறார்கள். திருப்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தங்கத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கொடுக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மானே நீ ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இதை முனாஃபிகள் குறை சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபையும் குறை சொன்னார்கள். இவங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக சொல்றாங்க, மக்களிடத்திலே பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். பிரபலம் அடைய வேண்டும் என்றால், காட்ட வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை. அந்த கோத்திரத்திலேயே மிகப்பெரிய தலைவர்களாக என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டில் இருப்பார்கள். கொடுத்தவர்களை குறை சொன்னார்கள். அள்ளி கொடுத்தவங்க தான் குறை சொன்னாங்க, கிள்ளி கொடுத்தவர்களையும் இந்த முனாஃபிகள் குறை சொன்னார்கள். அந்த தபூக் போரில ஒரு சஹாபி வரார், என்னுடைய பங்களிப்பாக ஏதாவது நான் செய்யணும். நம்ம சொல்றோம் இல்லையா, எங்களால என்னங்க தர்மம் செய்ய முடியும், என்னால என்னங்க சதகா செய்ய முடியும். அவர் ஒண்ணும் இல்லாத சஹாபி, எதுவுமே இல்லை, ஆனா என் புறத்திலிருந்து செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு யூதனுடைய தோட்டத்தில் போய் 2 நாள் வேலை செய்கிறார். வேலை செய்தால் ஒரு சாவு, ஒரு கை நிறைய அவருக்கு பேரித்தம்பழம் கிடைக்கிறது. அந்த பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அங்க பார்த்தா பொற்குவியல்களுடைய மூட்டைகளாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை வாங்கி அந்த தண்ணீர் காய்ந்து போன கரங்களின் மேல் இல்ல அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து ஒவ்வொரு குவியலின் மீது போட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இது அனைத்தையும் இந்த பேரித்தம்பழத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தங்கங்கள், எவ்வளவு பெரிய செல்வங்கள், பொற்குவியல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அந்த பேரித்தம்பழத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வான் என்றால் அந்த மனிதனுடைய நியத்தை அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டான். இவரையும் அந்த குறைஷிகள் குறை கூறினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களைத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலாவும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கடுமையாக கண்டிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு மனிதர் என்ன பண்றாரு, யாசகம் கேட்டு வருகிறார். யாசகம் கேட்டு வரும்போது அவங்களோட வெறும் ரொட்டி துண்டு மாத்திரம் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை. நோன்பு வைத்திருக்கிறார்கள். நம்மை போல நோன்பு வச்சுக்கிறோம், களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. நோன்பு வைத்திருக்கிறார்கள். அப்போது ரொட்டி துண்டி என்ன பண்றாங்க, தர்மம் செஞ்சிடறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி சொல்றாங்க, அதையும் நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்கிறாங்க. உடனே சிறிது நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 80,000 திர்ஹங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, பாத்தீங்களா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுத்தா அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்ன உண்மையாச்சாங்கிறாங்க. உடனே அந்த சிறுமிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டில் இந்த தெருவில் உள்ள ஏழைகள் அனைவரையும் அடைத்து வாருங்கள்ன்றாங்க. அந்த ஏழைகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அந்த 80,000 திர்ஹங்கள் மீது ஒரு போர்வையை போர்த்தி வந்தவங்களை சொன்னாங்க, போர்வைக்குள் உங்கள் கைகளை நுழைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் அள்ளி கொண்டு செல்லுங்க. 10 நிமிஷம் எல்லாம் காலியாயிடுச்சு, 80,000 திர்ஹங்களும் காலியாயிடுச்சு. கடைசியில் நோன்பு திறக்கும் நேரம் வந்த போது அந்த சிறுமி சொல்றாங்க, இப்ப நோன்பு திறக்க எதுவும் இல்லையே, சொல்லியிருந்தா ஒரு திரகம் எடுத்து வச்சிருப்பேங்கிறாங்க. ஒரு திரகத்தை கூட மிச்சம் வைக்காமல் அத்தனையும் செலவு செய்தவர்கள் நம்ம இவங்க தான் நம்முடைய மிகப்பெரிய முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அதை முடிக்காமல் எதுவும் நிறைவு பெறாது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
கலீஃபாவாக ஆன பிறகு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹ் இப்ப நம்மோடு உயிரோடு இல்ல, சஹாபாக்கள் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கிறார்களா, இல்ல கொஞ்சம் சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு காவலரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, 400 தினார்களை கொடுத்து இதை போய் சஅத் பின் அபி வக்காஸ் இடத்திலே போய் கொடுங்க, இது உங்களுக்கு ஹதியாவாக பைத்துல் மாலில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி கொடுத்து விட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்து வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குதுங்கிறாங்க. இவர் போய் கொடுக்கிறார். கொடுத்த உடனே சில நிமிடங்களில் எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, தர்மம் செய்து விடுகிறாங்க. பிறகு சொன்ன பிறகு இதை நான் எதிர்பார்த்தேங்கிறாங்க. பின்பு மீண்டும் 400 தினார்களை அபூ உபைதா பின் ஜர்ராஹ்விடத்திலே போய் கொடுங்கங்கறாங்க. அங்க போனா அவங்களும் அதே மாதிரி வாங்கி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறார்கள். திருப்பி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆத் பின் ஜபலிடத்திலே போய் கொடுங்கங்கறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அப்ப கூட அவங்க மனைவி சொல்றாங்க, நானும் ஏழை தானே, எனக்கு கொடுத்திருக்கலாமே. இல்லம்மா எல்லாம் முடிஞ்சுமா, எல்லாம் காலி பண்ணிட்டாங்கிறாங்க. இந்த 3 நபர்களுடைய செய்தியும் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தபோது உமர் ரலியல்லாஹு தஆலா குலுங்கி குலுங்கி அழுதார்கள். என்னுடைய தோழர்களை நான் சோதித்து விட்டேனே, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட தங்கங்கள் அல்லவா, அதே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இதுவரைக்கும் நம்ம கேட்டதின் அடிப்படையில கொடுத்தால் உளச்சுத்தம் வரும் என்று அல்ல, உளச்சுத்தம் வருவதற்காக கொடுங்கள். தஸக்கியா வர வேண்டும் என்றால் கொடுங்கள். நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அள்ளி கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் அள்ளி கொடுப்பான், வறுமையிலும் அள்ளி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா திருமறையுடைய 57வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுத்தார்கள், அவர்களுக்கு அதன் பணம் இருமடங்காக்கப்படும், அன்றியும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான நற்கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வசனத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான நற்கூலியை பெறக்கூடிய மக்களாக, அள்ளி கொடுக்கக்கூடிய மக்களாக, கொடுத்து செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறிக்கொண்டு, அத்தகைய ஒரு நல்ல பணியில் ஈடுபடக்கூடிய இந்த இஸ்மா சங்கம் மென்மேலும் அல்லாஹ்வுடைய உதவியால் மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்க உங்களை தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சகோதரர் ஃபெரோஸ் கான் அவர்களுக்கு. அடுத்ததாக இஸ்மா